அடிக்கிற வெயிலுக்கு இன்ஸ்டண்ட்டாக ராகி கூழ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இது அப்படி செஞ்சோமா, இது கூட மோரோ இல்லை தயிரோ கலந்து டக்குன்னு குடிச்சோமான்றத பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, கொஞ்சம் சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்கணும். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கரைச்ச அந்த ராகி மாவை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் நல்லா கிளறிட்டே வந்திருக்கணும். இந்த ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கையில் வந்து நல்லா தண்ணி தடவிட்டு நீங்கள் ராகி கூழ் எடுத்து கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா எவ்வளோ கூழ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு இது கூட மோரோ இல்லை தயிரோ, நல்லா புளிப்பாக இருக்கக்கூட தயிர் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மாங்காய் ஊறுகாய், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு அப்படி குளு குளு குளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.